இந்த லெமூரியா கண்டம், குமரி கண்டம் அப்படிங்கிற இருந்ததை நல்லா அழுத்தம் திருத்தமாகவே சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரு ஆழி பேரலை ஏற்பட்டுச்சு, அதில் அழிஞ்சு போய் தஞ்சம் தேடி இங்கே வந்தாங்க, அவங்களுக்காக நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம், கடைசியில் எங்களையே ஆளணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அது படம் பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு புரியும். இன்னொன்று, லெமூரி லெமூரி அப்படிங்கிற அந்த குரங்கை வச்சு தான் இவங்க மாந்திரிகங்கள் பண்ணி பல கட்டுப்பாடுகள் அந்த காட்டுக்குள்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லெமூரி குரங்கு அப்படிங்கிறது பல வகைகள் இருக்குது, பல விதமான லெமூரி குரங்குகள் இருக்குது. அந்த லெமூர் குரங்கினை வந்து எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெமூரிய கண்டத்துலேருந்து வந்தங்காட்டி தான் அது லெமூர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பெயர் வந்ததாக ஒரு காரண பெயரும் இருக்குது. முக்கியமாக இந்த குரங்குகள் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த குமரி கண்டம் அப்படிங்கிறது இந்த ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்க கண்டம், நம்ம ஆசிய கண்டத்தில் 3 இதுலேயுமே ஜாயிண்டாக இருந்தங்காட்டி ஒருவேளை இது குமரி கண்டத்துலேருந்து வந்த குரங்காக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் முன்னே இருக்குது. அதை உட்காட்டும் விதமாக தான் இந்த லெமூர் குரங்கை அந்த இடத்துல வச்சுருப்பாரு. இதை வச்சு நல்லதும் பண்ண முடியும், இதையை நம்ம கஷ்டப்படுத்தி அது மூலிமா கிடைக்கிற கண்ணீர்கள்னால் கெட்டதும் பண்ண முடியுங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அதில் முன்னெடுத்து காட்டியிருப்பார்.